අපි දකිනවා මේ වර්ෂය තුළ இந்த வருடத்தில் அரசு நிதி முகாமைத்துவத்தில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு உள்ளது. வருடத்தின் முதல் 6 மாதங்களில் அரசின் வருமானம் 2325 பில்லியன் காணப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 460 பில்லியன் ரூபாய் அதிகமாகும். இது IMF எதிர்பார்த்த வருமான மட்டம் மற்றும் அரச வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை விடவும் அதிகரிப்பாகும். இது மிகச்சிறந்த நிலைமை என்று நாம் பார்க்கின்றோம். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அரசாங்கத்தின் வருமானம் 125% அதிகரித்துள்ளது. இந்த வருடத்துக்குள் 4439 பில்லியன் ரூபாய் அரச வருமானத்தை சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கின்றது. சாதாரணமாக நாட்டில் முதல் 6 மாத கால வருமானத்தை விடவும் அடுத்த 6 மாத கால வருமானம் அதிகரித்தே காணப்படும். காரணம் அநேகமான அறிக்கைகள் வருட இறுதியிலேயே வெளியாகும். அவ்வாறு பார்க்கும்போது நாம் சாதாரணமாக 5000 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை நோக்கி செல்ல முடியும். அடுத்தது அரச செலவு கட்டுப்பாடு குறிப்பிடத்தக்க அளவு சிறந்த முறையில் காணப்படுகின்றது. அரசின் வருமானம் 125% அதிகரிக்கையில் அரசின் செலவு 111% அதிகரித்துள்ளது. அநேக வருடங்களில் அரசாங்கத்தின் வருமானம் அதிகரித்தாலும் அதனை விட அரச செலவு அதிகரித்திருக்கும். அதனால் அரசாங்கம் கடன் பெற வேண்டி ஏற்படும். இது தற்போது ஓரளவு மாற்றத்தை காண்பிக்கின்றது. இது மிகச்சிறந்த நிலைமை என்று நாம் பார்க்கின்றோம்.